பேக் டு நிலா குக்கிங் 12. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு ரசம் எப்படி வைக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டை எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றதை நம்ம வீடியோவில் தெளிவாக காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் காய்ஸ், நண்டு ரெடியாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அழகான வயல்வெளி இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இதான் எங்கள் ஏரியா காய்ஸ், வானம் பார்த்த பூமி. இப்போ நாம் நண்டு எப்படி சுத்தம் செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. பம்பு செட்டில் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அடிக்கல் இதை பிடிச்சிடுறோம். அப்புறம் இந்த ஓட்டை எடுக்கிறோம். ஓப்பன் பண்ணோடனே இந்த குடல் பகுதி வேஸ்டேஜ் எல்லாமே, கொழுப்பு எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா? இதை இப்படி காமிச்சோன்னா தண்ணியில் இந்த கொழுப்பு வேஸ்டேஜ் எல்லாமே போயிடும். கொழுப்பு வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் இந்த மாதிரி பிச்சு விடணும். இந்த நுனியெல்லாம் அப்படியே லைட்டாக நுனியை மட்டும் இதை மட்டும் பிச்சிடலாம். நண்டு ரொம்ப நல்லது காய்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு. முக்கியமாக மழைக்காலம், குளிர்காலம் இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம பசங்க, நம்ம பெரியவங்க கூட சளி, இருமல் இந்த மாதிரி இதிலலாம் நம்ம அவதிப்படுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த நண்டை சூப்பாவோ இல்லை ரசமாவோ வச்சு கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கெலாம் நல்ல ரசம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நண்டை ரசமாக வச்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு பெருசாக அதில் தெரிய போகிறது கிடையாது. பட் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ரசம் சாதம் அப்படின்றது அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால் டக்குன்னு எடுத்துக்குவாங்க. இந்த மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்றனால நான் நண்டு ரசம் இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பசங்களுக்கு வச்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், கடைசியில் இந்த இதெல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணாவே போதும். இங்கே பாருங்கள், நண்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டிலே பண்ண. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுவும் வயல்வெளியில் பண்ணால் செம்மையாக இருக்கும் காய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க நண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கிலோ சுத்தம் செய்த நண்டு, தக்காளி, வரமிளகாய், எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு, சீரக மிளகு, உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், புளி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்களை நாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகம், மிளகு இதை நாம் நசுக்கிக்கலாம். நாம் எந்த அளவுக்கு நசுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாறு இறங்கும். பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா குளிர்காலமாக இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே சளி பிடிக்கும். இது நெஞ்சு சரியிலேருந்து எல்லாமே சரி பண்ணிடும். நம்ம இந்த நண்டு ரசத்தை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது வச்சு சாப்பிட்டோம்னா சளின்றது இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து பூண்டை தட்டிக்க போகிறோம். பாருங்க, அடுத்து வெங்காயத்தையும் லைட்டாக தட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நண்டு நல்லா கொழுப்போட பல்லன்னு இருக்குது. இப்போ நண்டை அப்படியே நசுக்கி எடுத்துக்க போகிறோம்.
இந்த மாதிரி நாம் நண்டை நசுக்கி எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு கிண்ணியில் தக்காளி, மல்லித்தூள், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, புளி கரைசல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டோம். கடாய் நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. வந்து கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டு, சீரகம், மிளகு போட்டுக்கிறோம். பொரிஞ்சோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கிறோம். இதோடையே சின்ன வெங்காயம் நசுக்குனதையும் போட்டுக்கிறோம். அதுலேயே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், தேவையான அளவு. இதை அப்படியே நல்லா வேக வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா கொதி வெந்துக்கிட்டு இருக்கப்ப இப்போ நம்ம நசுக்கி வச்ச நண்டையும் சேர்த்து வேக விட போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த இதிலையே தண்ணி சேர்க்காமையே நண்டை வேக விடுறோம். பாதி வேக்காடை வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து ரசம் கூட்டி வச்சிடலாம். இப்போ நண்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கேற்ப மிளகுத்தூள். இப்போ நாம் நண்டு ரசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது நுர வர வரைய நாம் வெயிட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், நண்டு ரசம் நல்லா நுர கட்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைய எப்பேற்பட்ட சளி, இருமலாக இருந்தாலும் சரி, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, செம்மையாக சரியாயிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தோட நம்ம கமகமக்கும் நண்டு ரசத்தோட சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் கைஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை மொத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.